அன்புங்கிறதே ரொம்ப அழகானது. அது வார்த்தையால் சொல்ல முடியாது, அளவிட முடியாது. அது உணரத்தான் முடியும். இந்த மனைவி விட்டு அன்பை எப்படி கணவர்மார் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் சில நேரம். ஆனால் ஒரு மனைவி விட்டு அன்பை பெறுறதுங்கிறது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னமுமே நல்லா வச்சிருக்கும். அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்களா இருந்தால் அந்த மனைவியை ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னா அவங்க என்ன தவறு செஞ்சாலும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அவங்க உங்களை புரிஞ்சிக்கலைன்னா அப்போ ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்ல வரலை. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு கோபம் வரலாம். அந்த கோபத்துக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதே மாதிரி ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாலே போதும். தான் ஏற்றுக்கலாம். அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு நீ படுற கோபம் சரியில்லை, நீ எப்போ பார்த்தாலும் கோவப்படுற அப்படிங்கிறது நீங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ மனைவியை ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறது அவங்களுக்கு பின்னுக்குள்ள நியாயமான விஷயத்தை கணவர்மார் புரிஞ்சு கொண்டாங்களா இருந்தால் அது அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக வச்சுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா இருந்தால் அநேகமாக மனைவிமார் துக்கப்படுறது கொஞ்சம் கூட தான். சில பேர் துக்கத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, சில பேர் காட்டிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் துக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே புரிஞ்சிக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க துக்கத்துலாம் இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, அவங்கள ஹேட் பண்ணாமல் இருந்தாலே அது அவங்க உங்ககிட்ட நெருங்கி வரத்துக்கும் அதே மாதிரி அந்த இருவருக்கான அன்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நிறைய வழி கிடைக்கும். அப்போ ஏற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்களா இருந்தால் துயரத்தை புரிஞ்சு கொள்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே கணவர்மார் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டிங்களா இருந்தால் அவங்கள்ட்ட அன்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்களான்னா சில நேரம் அவங்க ஃபிசிக்கலாக சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கும். உதாரணம் பார்த்தமா இருந்தால் அவங்களுக்கு ஏதோ கையில் ஒரு காயம், சில நேரம் அதையும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இது கணவருக்கு தெரிந்தும் தெரியாமல் இருப்பது, அது எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வைஃப் சில நேரம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை அவங்க செய்வாங்களா இருந்தால் அதுதான் பெரிய ஒரு அன்பாக பரிமாறப்படும். அப்போ கணவன்மார் தன்னுடைய மனைவியின் அன்பை பெறணும் அப்படின்னா அது காசை அப்படி இல்லைன்னா பெரிய கிஃப்ட்டு அப்படி வாங்கி கொடுத்து தான் அந்த அன்பை பெறணுங்கிறது இல்லை. அவங்களுக்கான சின்ன நேரத்தை ஒதுக்குறதே அன்பாக இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்னத்தான் 1000 வேலை இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுற நேரம் அந்த அன்பு பலப்படும். அதே மாதிரி கணவன்மாருக்கும் பெரிய ஒரு சிக்கலாக இருக்காது. சில நேரம் பார்த்திங்களா இருந்தால் நியூ கப்பல்ஸாக இருப்பாங்க, அதே மாதிரி புதிதாக திருமணம் முடித்தவங்களாக இருப்பாங்க. சில நேரம் காலங்கள் கடந்தும் மனைவியினுடைய அன்பை பெற முடியாத எத்தனையோ கணவன்மார் இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன சொல்யூஷன். அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, அதே மாதிரி அவங்களுக்கான டைமை கொடுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செய்ங்க. அது பெரிய காசு கொடுத்து தான் வாங்கி கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. டைம் ஒதுக்குறதே பெரிய ஒரு அன்பினுடைய பரிமாற்றமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.